بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளாலும் பெரும் கிருபையினாலும் ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மாதம் ஏனைய மாதங்களைப் போல இயல்பான ஒரு மாதம் அல்ல என்பதை நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம். அல்லாஹுடைய பேரருளும் பெருங்கிருபையும் நமக்கு வாரி வாரி வழங்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மாதம். நம்முடைய வாழ்வில் நாம் எத்தனையோ விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பட்டியல் நம் எல்லோரிடமும் இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்வில் முன்னேற்றங்களுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்கிற ஒரு பட்டியலும் நம் எல்லோரிடமும் இருக்கிறது. அவரவருடைய வயதுக்கு ஏற்ப, அனுபவத்திற்கு ஏற்ப, தொழிலுக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் கொஞ்சம் முன்பின் வித்தியாசமாகுமே தவிர, ஆனால் எல்லாரிடமும் அது மாதிரி ஒரு பட்டியல் இருக்கு. இந்த மாதிரி காரியங்களை விட்டு விலகிடணும், இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும், இதையெல்லாம் வாழ்க்கையில் செஞ்சோம்னா என் வாழ்க்கை இன்னும் சுபிட்சமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், உயர்வாக இருக்கும், முன்னேற்றம் அடையும் என்ற ஒரு பெரிய பட்டியல் நம்ம எல்லாரிடமும் இருக்கிறது. ஆனால் அந்த காரியங்களை நாம் செய்கிறோமா, அவ்வளவு இயல்பாக மாற்றிக்கொள்கிறோமா, முன்னேற்றத்திற்குரிய வேலைகளை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. உண்மையில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு, தங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு மகத்தான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். கரெக்டாக இந்த மாதத்தில் அவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சால் போதும். மற்ற மாதங்களில் முயற்சி எடுக்கிறத விட இந்த மாதத்தில் நாம் ரொம்ப குறைவான முயற்சிகளை மேற்கொண்டாலே ஒரு பெரிய நன்மைகளை, பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை அல்லாஹ் தயாரித்து நமக்கு தந்திருக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி ஒரு சூழலை மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நபிமொழி தான். இந்த ரமலானுடைய மாதம் வருகிற பொழுது ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இந்த இந்த நபிமொழியினுடைய பொருள் என்ன? சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நிஜமா உண்மையில நாம இருக்க போற சொர்க்கம் மறுமை நாளில் தான் வரப்போகிறது. நாம் மனிதர்களை எந்த நரகத்தில் போட்டு அல்ல வேதனை செய்வானோ அந்த நரகம் கியாமத் நாளுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட இருக்கிறது. ஆனால் இப்போ சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா, சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு, வாசல் உங்களுக்கு இலகுவாக்கப்படுகிறது. நீங்க இயல்பா கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், ஈஸியா நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம். ஏன்னா கதவு திறந்து கிடக்கு. திறந்த வீட்டுக்குள்ள போறது ஈஸி தானே. மூடி கிடக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறதுதான் ரொம்ப சிரமமானது. பூட்டப்படாமல் திறந்து கிடக்கின்ற ஒரு இடத்திற்குள்ள ரொம்ப எளிதா போயிடலாம். அப்போ சொர்க்கத்துக்குள்ள நுழையலாம்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஈஸியா போயிடலாம், திறந்துதான் கிடக்கிறது. நரகத்துக்குள்ள போறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல கஷ்டம். நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய, உங்களை இழிவுக்கு ஆளாக்கி கொள்ளக்கூடிய, இறை வெறுப்புக்கு உங்களை தள்ளி செல்லக்கூடிய, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய காரியங்களை செய்வது இந்த மாதத்துல இயல்பானதல்ல, அது கொஞ்சம் சிரமமானது. ஆனா நல்ல காரியங்களை செய்வது, உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய காரியத்தை செய்வது ரொம்ப இயல்பானது, ரொம்ப சாதாரணமானது இந்த மாதத்துல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற மாதத்து மாதிரி இந்த மாதத்தை வீணாக்கிறாதீங்க என்பதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு திரும்ப 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 வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த மாதிரி ஆனால் இந்த மாதத்தை நாம எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் அவருடைய வயதுக்கு ஏற்ப 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் அப்படின்னு நிறைய ஆண்டுகளை இந்த ரமலானுடைய மாதத்துல நாம கடந்து வந்திருக்கிறோம். 50 தடவை, 40 தடவை, 30 தடவை கடந்தாச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமலான் வந்துட்டு போனதுக்கு பிறகு அதற்கு முந்தைய மாதத்தை விட நாம் முன்னேறி இருக்கிறோமா?
மார்க்க அடிப்படையிலும் சரி, சமூக அடிப்படையிலும் சரி, தனிநபர் ஒழுக்கத்திலும் சரி, நம்முடைய சொந்த தொழில் ரீதியான, இன்னபிற குடும்ப ரீதியான, உலகியல் ரீதியான முன்னேற்றங்களிலும் சரி நாம முன்னேறி சென்றிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் மற்ற மாதங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ரமலானுடைய மாதமும் கடந்து போயிருக்கிறது. ரமலானுக்கு முந்தின மாசத்துல எப்படி இருந்தோமோ கிட்டத்தட்ட ரமலானுக்கு அடுத்த மாதமும் அதற்கு நெருக்கமாகத்தான். பெரிய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு, என்னுடைய மனநிலையில பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு, என்னுடைய இபாதத்துகள் பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு என்று சொல்ல தகுந்த வகையில சொல்லிக் கொள்கிற வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை பெரும்பாலான மனிதர்களிடத்தில் பார்க்க முடியல. வெகு சிலர்கள் விரல் விட்டு என்கிற விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையா நம்ம வாக்குல பார்க்கும் பொழுது ஷாபானுடைய மாதம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம் அப்படிதான் இருக்கிறது. அப்படின்னா இந்த மாதத்துல நாம ஒரு பெரிய மாற்றம் அடையல, இது நமக்கு கிடைச்சிச்சு, இதை நம்ம பயன்படுத்திக்கல, இல்ல ஏதோ ஒரு சிக்கலை நாம சந்திச்சிருக்கிறோம் என்பதுதான் அதுல இருந்து நமக்கு விலகுகிறது. அது அப்படியானால் இப்ப நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அல்லாவும் தூதரும் இந்த மாதத்தை பத்தி நிறைய சொல்றாங்க, உங்களை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, நீங்க இந்த மாதத்தை வச்சு முன்னேற முடியுங்கிறாங்க. அப்ப நாம முன்னேறலன்னு சொல்லி சொன்னா நாம ஏதோ தப்பு செய்யறோம். இப்ப நாம இதுக்கு முன்னாடி எத்தனையோ தப்பு செஞ்சிருக்கலாம், எத்தனையோ ரமலான கடந்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த ரமலானையும் தவறு செய்து 10ஓட 11 ஒரு மாதமா கடந்து போயிடாம இந்த ரமலான வேல்யூபிளாக, பயனுள்ளதாக, இதுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் உறுதி எடுக்கணும். அப்படி உறுதி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக யார் அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்களோ, தங்களுடைய மனநிலையை அதுக்கு இசைவா மாத்திக்கிறாங்களோ, கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி வாசலா எல்லாம் திறந்து கொடுத்துருவோம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லன்னஹ்தியன்னஹும் சுபலனா. நம்முடைய பாதையில் யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நமது பாதையை லேசாக திறந்து தருவோம்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில நாம முயற்சிக்கிறோமா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பா இந்த மாதத்தை பயன்படுத்திக்குவேன், இதை பயன்படுத்தி எல்லா வகையிலும் நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பாடம் நடத்திக்கிட்டீங்க, உங்க மனதளவில் நீங்க அதுக்கு தயாராகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க லேசா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அல்லாஹ் உங்களை தூக்கி எங்கேயோ கொண்டு போயிடுவோம். நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு நபி மொழி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு முழம் நெருங்கி வந்தால் அவனை நோக்கி நான் 2 கைகளின் நீட்டல் அளவுக்கு நான் நெருங்கி வருகிறேன். ஒரு அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன். என்னுடைய பொருள் என்ன? எல்லாம் நடந்து வர்றது, ஓடி வர்றது நெசத்துல நம்ம மனிதர்கள் நடந்து கொடுக்கிற மாதிரி அதுக்கு பொருள் அது அல்ல. அதனுடைய பொருள் நம்ம ஒரு ஜான் நெருங்கிட்டோம், அல்லாஹ் 2 ஜான் நெருங்கினான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டே நிக்கிறான், நம்ம இங்க மெஹராபு கிட்ட நிக்கிறோம், இங்க இருந்து நாம கொஞ்சம் ஸ்டெப் தூக்கி, அது அல்ல பொருள். நிஜமாக நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் முன்னேற ஆரம்பித்தால், இறைவனை நோக்கி நீங்கள் நெருங்க ஆரம்பித்தால், இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்பால் நீங்கள் நெருங்குவதற்குரிய எல்லா வாசல்களையும் திறந்து தருவான். நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சியை உங்களை விட பல மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிச்சு தருவான் என்பதுதான் இந்த வார்த்தை, இந்த ஹதீஸுடைய பொருளாக இருக்கிறது. அப்படியானால் இப்ப நாம முதல் நாள் அமர்ந்திருக்கிறோம், இன்னும் 1 மாத காலம் மிச்சம் இருக்கிறது. இந்த 1 மாத காலத்தையும் வேல்யூபிளா பயனுள்ளதா நான் பயன்படுத்திக்குவேன் என்று முதலில் நமக்கு நாமே எல்லோரும், அவர் மற்றவங்க சொல்றது வேற, நீங்க அடுத்த ஆளுக்கு சொல்றது வேற, அடுத்த ஆள் உங்களுக்கு சொல்றது வேற, ஒருத்தர் எனக்கு சொல்றது வேற, அதை தாண்டி ஒவ்வொருவரும் அவரவர் தமக்கு தாமே முதல்ல சொல்லிக்கணும். தனிமையில் அமர்ந்து சிறிது நேரம் சிந்திச்சு, இந்த ரமலான் மத்த மாசம் மாதிரி இல்லை, நான் எத்தனையோ மாதத்தை வீணாக்கிட்டு எத்தனையோ ரமலான் கடந்து போயிடுச்சு, ஆனா அந்த ரமலான் அப்படின்னு சொல்ல தகுந்த ஒரு பெரிய மாற்றம் பயங்கரமா குர்ஆன் சொல்லு, ஹதீஸ் சொல்லு, ரமலான் மாதிரி ஒண்ணு இல்லை, அது அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இன்னும் இந்த ரமலான்ல ஃபீல் பண்ணல, ஆனா இந்த ரமலான் கண்டிப்பா ஃபீல் பண்ண போறேன், அதை நான் அனுபவிக்க போறேன், அதனுடைய நன்மையை நான் அடைய போறேன், இதை எக்காரணத்தை கொண்டு இந்த ரமலான் நான் வீணாக ஆக்கிட மாட்டேன்னு முதல்ல நாம மனதிற்குள்ள ஒரு உறுதி எடுத்தவர்களாக இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். முதல் செய்தி. இரண்டாவதாக, இந்த ரமலானை வரவேற்பதில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, அந்த ரமலானை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் எல்லாம் நிறைய ஹதீஸ்ல இருக்கிறது. நாளை மறுமையில் என்ன கொடுப்பான், இந்த உலகத்துல என்ன கொடுப்பான், சொர்க்க வாசலை திறந்து வச்சு ரையான் என்கிற ஒரு பெரிய வாசலை போட்டு அதுல நோம்பாளிகள் மட்டும் வரவேற்கிற ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செஞ்சிருப்பான், நமக்கு தெரியும். நான் அதை நல்லா யோசிச்சு பாருங்க, நாளை மறுமையில ஒரு சொர்க்கத்தை கொடுத்து சொர்க்கத்துல ஒரு தனி வாசலை ஏற்படுத்தி அந்த வாசல் வழியாக நோன்பு வச்சவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதையை கொடுத்து நீங்க மட்டும் இந்த வாசல் வழியா வாங்க என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னா, அது உண்மையிலே இப்ப நாம வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நோம்புக்கு தான் அது நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப நாம எல்லாம் நோம்புங்கிறோம்ல, எது நோம்புங்கிறோம்? நாம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கிறது, இதுதானே நம்ம நோம்புடைய அளவுகோல்களா வச்சிருக்கோம்.
நெசமா நெஞ்ச தொட்டு கேளுங்க, இவ்வளவு பெரிய மகத்துவம் நிறைந்த அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் வெறுமனே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பட்டி கிடக்கணும் கொடுக்குறாங்களா? இது அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு வேலையா? நாம ஒரு ஒன்றை பெறுகிறோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த விலை கொடுக்கணும்ல. உலகத்துல எதை பெறுவதாக இருந்தாலும் அதற்கு இணையான விலை கொடுக்கப்படாமல் எதையாவது பெற முடியுமா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நியதி, அதுக்கு ஒரு விலை இருக்கிறது, அந்த விலையை நீங்க கொடுக்கணும். ஆனா உண்மையில அதற்குரிய விலை இதுவா? சுவனம் என்று நாம் நம்புகிற சுவனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. பலா தகவலும் நஃப்ஸும் உஹ்வியலஹும் மின் குர்ரத்தி அயுன், அந்த கண்குளிர்ச்சிக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த இன்பங்களை எந்த உள்ளமும் அறியாது. அவங்க நினைச்சு பார்க்கறதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அந்த சோழ வாழ்க்கையில அவங்க அடைஞ்சுக்குவாங்க. அப்படியே வர்ணனை 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 அப்படி வர்ணிக்கிறாள். அது சொல்லப்படுற வசனங்களை பார்த்தாலே அவ்வளவு மகிழ்ச்சியும் பேரின்பமும் பொத்து கொண்டு வருகிறது. மதலுல் ஜன்னத்தில்லதி உவைதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தாமு வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லذத்தில் லிஷாரிபின் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத் வ மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம். சொர்க்க முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின், மாற்றமடையாத கெட்டு போகாத நீர் ஆறுகள் அங்கே இருக்கிறது. வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தாமுஹு, சுவை மாறாத பால் ஆறுகள் அங்கே இருக்கிறது. வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லذத்தில் லிஷாரிபின், குடிக்கிறவர்களுக்கு இன்பம் ஊட்டுகிற மது ஆறுகள் அங்கே இருக்கிறது. வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தூய்மையான தேன் ஆறுகள் அங்கே இருக்கிறது. பாலாறுகள், இங்க பாலாறுன்னு இங்க பேர் வச்சிருப்பாங்க, நீங்க போய் பாருங்க. பாலாங்க கொட்ட போது அங்கேயும் தண்ணி தான் கொட்டும், ஆனா பேர் மட்டும்தான் பாலாறுன்னு இருக்கும். தேனருவின்னு வச்சிருப்பாங்க, தண்ணி தான் விழுது, அங்க தேனா விழுது. ஆனா அல்லாஹ் தேனாருங்கிறான், பாலாருங்கிறான், மது ஆறுங்கிறான், அதுக்கும் ஒன்னொன்னு வர்ணனை கொடுக்குறான். அது எப்படிப்பட்டதுன்னா, அங்க இருக்க தண்ணி கெட்டு போகாத நீராறுகள், சுவை மாறாத பாலாறுகள், தூய்மையான தேனாறுகள். இந்த உலகத்துல தூய்மையான தேன் எதுன்னு கண்டுபிடிக்கிற இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு முழுமையான அளவுகோல் சொன்ன மாதிரி தெரியல. தேன் கடையில போயிருந்தா ஆளாளுக்கு ஒவ்வொரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, சுத்தமான தேனை கண்டறிவது எப்படி அப்படின்னு. அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிற விதவிதமான இன்பங்களின் தொகுப்பாக இருக்கிற அந்த பேரின்ப சுவர்க்கத்தை வெறுமனே காலையிலிருந்து மாலை வரைக்கும் பட்டினி கிடக்கிற தாய், இது அவ்வளவு பெரிய தியாகமா, அவ்வளவு பெரிய சிரமமா? இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில நம்ம டயத்தை தான் சேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். கரெக்டா சிந்திச்சு பார்த்தா இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படித்தான் பண்ணி தான் கிடக்கிறோம். அந்த நேரத்தில் தூங்கிறதுனால நமக்கு தெரியல, பகல் நேரத்தில் முழிச்சிருக்கிறதுனால தெரியுது. அப்ப இந்த மிகச் சாதாரணமான மிக அற்பமான இதற்கிற தருணத்தில் என் உள்ளத்தில் என்ன உணர்வுகள் வருகிறது, என்ன சிந்தனைகள் வருகிறது, என்ன எண்ணங்கள் வருகிறது, அந்த எண்ணங்களில் இறைவனுக்கு பிடித்தமான எண்ணங்கள் எவ்வளவு, இறைவனுக்கு வெறுப்பான எண்ணங்கள் எவ்வளவு, எந்த எண்ணம் என்னுடைய சிந்தனையாக வலுப்பெறுகிறது, எந்த சிந்தனை என்னுடைய செயலாக மாற்றமடைகிறது, அந்த செயல் எப்படியெல்லாம் இறைவனுக்கு ஒப்பானதாக மாறி இருக்கிறது என்று என் உள்ளத்தின் நடமாட்டங்களை நான் எவ்வளவு தூரம் கண்காணித்திருக்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுங்க. நாம் உள்ளம் குறித்து உள்ளத்திலே இருக்கிற சின்ன ரசூலுல்லாஹ் சொன்னாலும் நம்ம எல்லா பயானையும் கேட்கலாம். இன்னமல் அமால் பின்னியாத் பயான திரும்ப திரும்ப கேட்கிற எல்லாத்துக்கும் மனப்பாடமான ஹதீஸ் இது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஹதீஸ் தொகுப்பு என்று போற்றப்படுகிற புகாரியினுடைய முதல் செய்தி அதுதான். எல்லாரும் சொல்றாங்க, எல்லா ஆலிம்சாங்களும் சொல்றாங்க. தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு யாராவது ஒருத்தர் பயான் கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அதற்கு மாதிரி அவருக்கும் மனப்பாடம் ஆயிரும். இன்னமல் அமால் பின்னியாத், இன்னமல் அமால் பின்னியாத்ங்கிறது இஸ்லாத்துடைய அடிப்படை கான்செப்டுகளை, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு போதனையை மக்களுக்கு பேசுகிறது அப்படின்னு பேசுறோமே. நாம அதை என்ன செஞ்சோம்? வெறுமனே சொல்லோடு நிறுத்தி இருக்கிறோமே, அதற்கு செயல் வடிவம் கொடுத்தோமா?
என்னுடைய செயல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய நடத்தை, என்னுடைய பேச்சு எல்லாமே என்னுடைய எண்ணத்திலிருந்து பிறக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த எண்ணத்தை நான் எவ்வளவு கவனிச்சேன்? என் ஆடையை கவனிச்சேன், என் பேச்சை கவனிச்சேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் கவனிச்சேன், என்னுடைய வருமானத்தை கவனிச்சேன், என்னென்னதெல்லாமோ கவனிச்சேன். ஆனா உட்கார்ந்து என் எண்ணத்தை கவனித்தேனா, என் சிந்தனையை கவனித்தேனா, என் உணர்வுகளை கவனித்தேனா? அதை கவனிக்கிறதும் அதை கட்டுப்படுத்துறதும் அதை கண்ட்ரோல், அது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. அது பெரும் போராட்டம். வாழ்நாள் முழுக்க நீங்கள் போராடி 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 அதில் எத்தனை பேரால் ஜெயிக்க முடியும் கூட சொல்ல முடியாது. ஆனாலும் போராட வேண்டும். மிகப்பெரிய போராட்டம். எதிரிகளோடு போரிடுகிற போராட்டம் அல்ல, இந்த பட்டினி போராட்டம் அல்ல, உங்கள் மனதோடு நீங்கள் நடத்துகிற போராட்டம். அந்த ஜிஹாது தான் இருக்கிறதுல ஆகப்பெரிய ஜிஹாத். அதுக்கு தான் ஒரு பெரிய பாடம் வேணும், அதுக்கு தான் பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை இந்த ரமலான்ல கொடுத்து, அதுக்கு தான் இந்த நோன்பை கடமையாக்கிட்டு அல்லாஹ் ஏன் கடமையாக்கணும்னு சொன்ன வசனத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? பட்டியலில் இருந்து அல்லாஹ்வுடைய கஸானாவை மிச்சப்படுத்துங்கள். அப்படியா காரணம் சொன்னால? தாகித்திருந்து தண்ணீர் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியா சொன்னால? அல்லது மனைவி அருகிலே வைத்துக் கொண்டு மனைவியோடு சேராமல் இருப்பது எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு என்பதை தெரிந்து, அப்படி இல்லை. ஏன் காரணம் சொல்றாங்க? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்வாதாரிகளாக இறைவனை அஞ்சுகிறவர்களாக ஆக வேண்டுமே, அதற்காகத்தான். தக்வாங்கிறது என்ன? கல்புல தக்வாங்கிறது செயலா? தக்வா என்பது வெளிப்புற நடவடிக்கையா? வெளியிலே நாம் பார்க்கிற பொருட்களா? தக்வா என்பது உள்ளம் சார்ந்தது, கல்பு சார்ந்தது. கல்பை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக கொண்டு போய் வைக்கிற வேலையை பார்க்கிறதுக்கு தான் இந்த நோன்புன்னு குர்ஆன் சொல்லும். ஆனா நான் அதை விட்டுட்டேனே, அதை நாம பார்க்கவே இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம பார்வையில் அது ரொம்ப பெரிய கஷ்டம், அவ்வளவு சிரமப்பட்டாங்க, அவ்வளவு துன்பப்பட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எதையாவது துன்பமா எடுத்தாங்களா? அவங்களுக்கு சிரமம் கஷ்டம்னு உட்கார்ந்தாங்களா? இவ்வளவு பெரிய மலப்பாடுகளை எப்படி முடிக்க போறோம்னு அவங்க வாழ்க்கையில எதையாவது நினைச்சாங்களா? ஏன் நினைக்கல? நம்ம வாழ்க்கையில அதை விட லட்சத்துல ஒரு பங்கு இருக்கு. நமக்கு இது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தெரியல. என்ன காரணம்? அல்லாஹ் லேசாக்கிட்டான். அவங்களுக்கு நைட் அப்ளிகேஷன் போடுவாங்க, பகல்ல வேலை முடிச்சு, அவன் தான் நின்று பாத்துக்கிறானே. நமக்கு என்ன? அந்த உள்ளத்துல இருக்க டென்ஷன் எல்லாம் இறங்கிடுது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தின் இரவை மற்ற காலத்தின் இரவுகளை பயன்படுத்தினோமோ இல்லையோ, இப்ப கிடைப்பதற்கரிய வாய்ப்பு. தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வோடு உரையாடுங்கள். கூட்டாக தொழுவது வழிபாடு செய்வதெல்லாம் ஒரு வகை. ஆனாலும் கூட கூட்டான வழிபாட்டிலே நீங்கள் இறைவனோடு ஒன்றி விடுவதற்கான நேரம் ரொம்ப குறை. நேரம் ஆக ஆக ஆகத்தான் அப்படியே உள்ள நுழைய முடியும். தண்ணிக்குள்ள உழுங்க உடனே டக்குனு கீழே முங்கிய மாட்டான். அப்படியே அந்த வெயிட் இழுக்க 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 தான் உள்ள முங்குவான். அது மாதிரி நீங்க உள்ள முங்குறதுக்கு அல்லாஹ்வோடு நெருங்கிறதுக்கு ஒரு டைம் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு லாங் டைம் நின்று தொழுவாங்களே. ஏன் தொழுவாங்க? உள்ள போகிற சோகாப்பெல்லாம் கிடைக்கும். அதுவெல்லாம் பெரும்பாலும் தனிமையில் தான் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டாக தொழுதோம்னா எல்லாரும் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. தனிமையில் அந்த எந்த கட்டாயமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லையே. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகளார் சொல்றாங்க, என்ஜில் ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாயி துன்யா ஹீன யபகா சுலுசுல் லைலில் ஆகிர். ஒவ்வொரு நாள் இரவிலும் மூன்றில் ஒரு பகுதி மிச்சம் இருக்கிற பொழுது உங்கள் இறைவன் பூமியின் அருகில் இருக்கிற முதலாம் வானத்தின் பக்கம் இறங்கி வருகிறான். மத்த நேரத்தில் கேட்கறதா ஒரு வகை. ஆனா இப்போ வாலின்ட்டு அவனே வந்து நிக்கிறான். யாரு? என்ன அப்ளிகேஷன் இருக்கு, கொண்டா 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 கொண்டான்னு அவன் வந்து ஃபர்ஸ்ட் வாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கேட்கிறானா, மையதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, என்னிடத்திலே பிரார்த்திப்போர் உண்டா, அவருக்கு நான் பதிலளிக்கிறேன். மையஸலுனி ஃபஉதியஹு, கேட்பவர் உண்டா, அவருக்கு நான் கொடுக்கிறேன். மையஸ்தக்பிருனி ஃபஅக்பிர லஹு, மன்னிப்பு தேடுவோர் உண்டா, அவரை நான் மன்னிக்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? அவனே வந்து வாலின்டரா கேளு கேளு கேளு, என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு. அந்த நேரத்தில் அப்ளிகேஷன் போட்டா எவ்வளவு ஈஸி. எனவே இந்த ரமலானுடைய மாதம் ஏனைய மாதங்களை விட கடந்து போய்விடக் கூடாது. இந்த ரமலானில் எல்லாரும் ஒரு உறுதி எடுங்க, கல்புக்குள்ள ஒரு முடிவு எடுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் இந்த ரமலானை முழுசா எங்களுக்கு அதனுடைய நன்மைகளை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தா அப்படின்னு சொல்லி கேளுங்க. தனிமையில் அமர்ந்து சிந்திங்க.
உரைகளை கேட்பது, குர்ஆன் ஓதுவது, எல்லா காரியங்களும் செய்தாலும் கூட இதையெல்லாம் சிறப்பாகவும் என் உள்ளத்தை கவனித்து உணர்ந்து அதை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகவும் தனிமையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இந்த ஒரு மாத காலத்திற்கு வடிவமைத்துக் கொண்டு இரவு நேரங்களில் அதிகமாக இறைவனோடு நெருங்கி நின்று உரையாடல் நிகழ்த்தி அல்லாஹ்விடமிருந்து பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.